வராகிய கும்புறதுக்கு, வராகி உங்களோட வாழ்க்கையில என்டர் ஆகுறதுக்கு நீங்க முடிவு பண்றது கிடையாது. அத அவன் முடிவு பண்றான். இப்போ வராகிக்கான ஒரு முத்திரை இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா, வராகிக்கான முத்திரைங்கிறது வராகிக்கு எந்திரமே கிடையாது ஆக்சுவலா. அதான் உண்மை. வராகிக்கு எந்திரமே கிடையாது. நம்ம இங்க ஒரு பக்திங்கிறது இங்க பல பேருக்கு ஒழுக்கம் சார்ந்து கிடையாது. வராகியை வச்சு நம்ம ஒரு தவறான ஒரு விஷயத்தை விதைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான தண்டனைங்கிறது ஒரு 6 மாசம் இதுதான் ஒரு வருஷம். ஸ்ரீ வராய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா மறைமொழியாளர் வாராகி சித்தர் இருக்காரு. வணக்கம் சார். அண்மை நாடான நண்பர்களுக்கும் வராகி நேசிப்பது மட்டும் வணக்கம். சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சதுல மறுபடியும். சார் நம்ம இன்டர்வியூல பேசும்போது வாராகி அம்மனை பத்தி நிறைய பேசிட்டே இருந்தோம். இது நான் கேட்கறேன்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. வாராகி அம்மன் வழிபாடுல பாத்தீங்கன்னா இப்படி கும்பிடலாமா, அப்படி கும்பிடலாமா, இந்த முத்திரை வச்சு கும்பிட்டாதான் நல்லது, இப்படி கும்பிட்டாதான் நல்லது அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க கூட. நம்ம ஒரு தெளிவுக்கு வந்துடலாம் சார். நீங்க சொல்லுங்க சார். எப்படிதான் அம்மனை வழிபடணும்? இல்ல, வராகி அம்மாவை எப்படி வழிபடணும், வராகி எந்த மாதிரி கும்பிட்டா பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பல விஷயத்த நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். வராகினாவே நான் பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். இப்போ அதுல பல குழப்பங்கள் என்ன பார்த்தாக்கா, இந்த முத்திரையை வச்சு வழிபாடு பண்ணலாமா, இல்லை மற்ற விஷயங்கள் பண்ணிட்டு வழிபாடு பண்ணலாமா அப்படிங்கிறதுனால அதை பத்தி கேட்குறீங்க. ஒரு சிலர் வந்து இந்த எந்திரம், வராகி எந்திரம் ஒன்றை வச்சு வழிபாடு பண்ணலாமா அப்படின்ட்டு பலரும் கேட்குறாங்க. முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். வராகிய கும்புறதுக்கு, வராகி உங்களோட வாழ்க்கையில என்டர் ஆகுறதுக்கு நீங்க முடிவு பண்றது கிடையாது. அத அவன் முடிவு பண்றது. அந்த அம்மா வந்து உங்களோட வாழ்க்கையில என்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாக்கா, நீ அதாவது வந்து ஊர்ல இருக்கிற எல்லா படையலையும் கொண்டு வந்து படையல் போட்டா தான் உனக்கான அருட்கடாட்சம் கிடைக்கும். இல்ல இந்த அபிஷேகம் பண்ணா தான் இது கிடைக்கும். இல்ல அவளுக்கான அத்தனை விஷயங்கள பண்ணா தான் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆத்மார்த்தமா அம்மா வாம்மா அப்படின்னு கூப்பிட்டாக்கா, அவ வந்து நிப்பா. அவங்க அதாவது அந்த அந்த அம்மாவுக்கும் நமக்குமான பந்தம் எப்படி இருக்குன்னா, இதே இது உங்க மீடியால இருக்கிற ஒரு இத்தனைக்கும் அவங்க இலங்கைவாழ் சகோதரி. அந்த அம்மா காலையில கும்பிட்டு அதாவது கும்பிடும்போது வராகிய கொஞ்சிட்டு வரும். ம். "அம்மா போயிட்டு வரேம்மா." அதாவது அவங்க அம்மாகிட்ட எப்படி ஒரு அந்த அது ஒரு குழந்தையா நடந்துக்குமோ, அந்த அளவுக்கு அந்த அம்மா சிலைய தொட்டு கும்பிட்டு, "அம்மா போயிட்டு வரேம்மா, அந்த அளவுக்கு அவங்களோட பந்தங்கிறது இருக்கு. அப்ப இவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அந்த அம்மா பார்த்துக்கும். அப்புறம் வராகி முத்திரை வச்சு வழிபாடு பண்ணணும். அப்பதான் அந்த அம்மாவோட அருட்கடாட்சம் சீக்கிரமா கிடைக்கும். ஏன்னா, அவங்க அந்த தெய்வம் நமக்கு சித்தியாகும். இல்ல அருட்கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. இப்போ வராகி முத்திரை, இந்த வராகி இயந்திரம் இதுல எல்லாம் நான் மாற்று கருத்து நிறைய உண்டு. நான் என்ன அந்த ஆரியத்துக்கும், வைத்தியத்துக்கும் அவங்களோட கருத்து கோட்பாட்டுல இருந்து நான் கொஞ்சம் விலகி போறேன். நான் வேற ஒரு அ உலகத்துல நான் போயிட்டுருக்கேன். இப்போ ஒரு முத்திரைங்கிறது, இல்ல அந்த சுவாச ஓட்டங்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு யோக கலை. நமக்கு ஒரு பிரபஞ்சத்தோட சக்திய நமக்கு ஈர்த்து குடுக்கறதுக்கு உண்டான அது ஒரு டூல் தான். இப்ப முத்திரைங்கிறது என்ன? ஒரு ஈர்ப்பு விஷயம். நமக்குள்ள ஒரு ஈர்ப்ப கொண்டு வரதுக்கு உண்டான விஷயம் தான். இப்போ வராகிக்கான ஒரு முத்திரை இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா, வராகிக்கான முத்திரைங்கிறது ஒண்ணும் கிடையவே கிடையாது. இப்போ அந்த வராகிக்கான இந்த முத்திரை வராகி அப்ப அத நம்ம நினைக்கும்போது, அத பார்க்கும்போது நமக்கே நமக்கு தான் வரும். வராகிக்குன்னு ஒரு முத்திரை இருக்கான்ட்டு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இது வராகியோட எந்திரம், வராகிக்கு எந்திரமே கிடையாது ஆக்சுவலா. அதான் உண்மை. வராகிக்கு எந்திரமே கிடையாது. இதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது. நம்ம போட்டு எல்லாத்தையும் இப்ப ஒரு சாமானியன் என்ன நினைப்பான், "ஓ! வராகிக்கு இந்த எந்திரத்த வச்சா தான் நம்மகிட்ட வந்து அருள் பேசும். கொடுப்பாங்க. இப்ப நம்ம வராகிக்கு இந்த முத்திரைய வச்சோம்னா" ஊர்ல 1000 பேர் 1000 சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டானா, அவன் என்ன நினைப்பான், "அட போங்கடா! நம்ம வேற வேலைய பார்ப்போம்" அப்படின்னு சாமி மேல ஒரு வெறுப்பு தான் வரும். உண்மை. உண்மை பொதுவான நிலை அவன் எப்படி கும்பிடணும்? அவன் ஆத்மார்த்தமா அவர் கும்பிட்டான்னா, அது போதும். இங்க நம்ம சாமிங்கிறது இங்க பல பேருக்கு நம்ம இங்க ஒரு பக்திங்கிறது இங்க பல பேருக்கு ஒழுக்கம் சார்ந்து கிடையாது. பக்திங்கிறது ஒழுக்கம் சார்ந்து இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா நீ எந்த தெய்வத்த வணங்குறியோ, அந்த தெய்வம் உன்னோட அன்புக்கு அடிமையிலிருந்து உனக்கு அன்புக்கு அடிமையா இருக்கும். உண்மை. அது யாருக்கும் கிடையாது. இந்த வராகி முத்திரை வச்சா தான் வராகி வந்து நமக்கு அருட்கடாட்சம் குடுக்கும். இல்ல அதுக்கான எந்திரம் வச்சா தான் நமக்கு அந்த அதோட நமக்கு சக்தி, பவர் நமக்கு கிடைக்கும். இல்ல அதோட மை பயன்படுத்தினா வராகி மையன்னு கூட இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இப்ப இந்த காணொளி பார்க்குறவங்க, இந்த இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எந்த தெய்வத்த தொட்டு, இல்ல எந்த தெய்வத்தோட பேர்ல நீங்க தொழில் செய்தாலும், அதாவது இன்னைக்கு ஆன்மீகமே ஒரு வியாபார ஸ்தலமா ஆயிப்போச்சு. நீங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலும், யார் பேர யூஸ் பண்ணாலும், உங்களுக்கு அதுக்கான பிரச்சனை வருதா? இல்ல அதுக்கான கூலி குடுக்குறீங்களாங்கிறது, அது அடுத்த விஷயம். ஆனா,
வராகிங்கிற பேரை வச்சுட்டு ஒருத்தன் ஏமாத்துறதோ, இல்ல ஒருத்தவங்க கெடுதல் நினைக்கிறதோ செஞ்சானா, அவனுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாசமே இப்போ ஒரு வராகிய பத்தி நான் அத சொல்றேன், இத சொல்றேன். இல்ல வராகிய வச்சு நான் அப்படி சொல்றேன். இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம சொன்னா யாரையாவது இது பண்ற மாரி இருக்கும். இப்படி நெறைய விஷயங்கள சொன்னாக்கா, கண்டிப்பா அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு மேல அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ம். இதான் ரியாலிட்டி. தண்டிக்கப்படும். வராகிய வச்சு நம்ம ஒரு தவறான ஒரு விஷயத்த விதைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு உண்டான தண்டனைங்கிறது ஒரு 6 மாசம் இல்லைன்னா 1 வருஷம். அதுக்கப்புறம் நம்ம அந்த இருக்கிற இடம் தெரியாம போயிரும். இதுதான் உண்மை. அதனால வராகி முத்திரை, வராகி எந்திரம், வராகி மைய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுத்துறதுல அதெல்லாம் வேண்டாம். நீங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வழிபாடு பண்ணுங்க. நான் பலமுறை எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இப்ப வாராகி அம்மன பத்தி புகழ் எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்கு. எல்லாரும் வழிபடுறாங்க. சந்தோஷம். இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னா, சில பேர் அது உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியல. தேங்காய் மூலியமா சுத்துது. அது மூலியமா அம்மன் சொல்றாங்க. பால் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் ஸ்டாச்சு கிட்ட போய் வச்சு பால் குடிக்கிற மாரி பண்றாங்க. இதனால சில பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, நானும் அந்த மாரி ட்ரை பண்றேன். எனக்கு நடக்கல. அப்ப எனக்கு அருள் இல்லையா? அம்மன் எனக்கு அருள் குடுக்கலையா? இல்ல வாராகி அம்மனே இல்லையா? அப்படின்ற ஒரு கேள்விலாம் ஏற்படுது. அத பத்தி பேசுவோம். இப்போ நம்ம அதாவது ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த நம்ம குறை சொல்ற மாரி இருக்கும். நம்ம இதுல அதாவது அந்த கிராவிட்டி பவர்ன்னு அது இப்ப நெறைய இன்னைக்கு இதுல இதுலயே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க ஒரு தேங்காயில உட்காந்து அது ஏதாவது ஒரு சைடு சுத்த தான் செய்யும். அத நம்ம இப்ப இந்த மாரி வித்தைய சாமியோட விஷயத்துல காட்ட வேண்டாம். நாளைக்கு என்னன்னா, வித்தைக்காரிங்கிற மாரி ஒரு பேர் இந்த சாமிக்கு உண்டாயிரும். பார்த்தாக்க நம்ம வித்தை காட்டுறதுனால ஒ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அதாவது ஒரு மை குடுத்தாலோ, ஒரு எந்திரம் குடுத்தாலோ, ஒரு தாயத்து குடுத்தாலோ, இல்ல ஒரு தேங்காயில தான் சுத்துனா தான் அந்த இடத்துல பவர் இருக்குங்கிறது ஒரு அர்த்தம் கிடையாது. ஒரு வராகிய ஆசி பெற்றவன், வராகியோட சித்த எடுத்தவன், உபாசனை பண்றவன், அவன் ஒரு வார்த்தை சொன்னா, இது போ வராகி என்னன்னா, அதாவது அந்த ஜாதகம் பார்க்குறவங்கலாம் நெறைய பேர் வராகிய சிலர் உபாசனை பண்ணி வச்சிருப்பாங்க. வாக்கு கனவு வராகி. ஒரு வராகிய உபாசனை பண்ண ஒருத்தருக்கு, இந்த விஷயம் நீ போ, உனக்கு நடக்கும். நீ இத செய், உனக்கு நல்லபடியா நீ வருவ அப்படின்னு சொன்னார்னா, அது கண்டிப்பா நடந்தே தீரும். இப்ப அதுதான். இதுக்கு இடையில நான் இந்த இவ்வளோ விஷயம் நான் உனக்கு தரேன், இந்த மைய தரேன், மாந்திரிகம் தரேன், அத பண்றேன், இந்த தேங்காய்ல உட்காரு சுத்து, இல்ல அதுல உட்காரு சுத்து அப்படின்னு இதெல்லாம் சும்மா அது வேணா அவங்களுக்கு வேணா ஒரு வித்தையா இருக்குமோ ஒழிய, பார்க்குறவங்களுக்கு அது ஐயோ! என்ன ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற மாரி இருக்குமோ ஒழிய, ஆ இதெல்லாம் ஒரு ஒரு ஏமாற்று வேலை தான். ஒரு சரியா? நான் ஒரு வராகி உபாசனை இது சொல்லக்கூடாது. இது வேண்டாம். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை இது பண்ண அதான் சொன்னேன். வராகிய உபாசனை பண்ணவன், வராகியோட சித்த எடுத்தவன், "நீ போ உன்னோட காரியம் நடக்கும்" அப்படின்னு சொன்னா, அது நடந்தே தீரும். இதுதான் வராகியோட வாக்கு. வராகியோட அந்த அருட்கடாட்சமே, "இந்த காரியம் நடக்கும் நீ போ." இப்ப இன்னைக்கும் ஒரு பல பேர் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நம்ம இதுல ஒரு முக்கியமான ஒரு ஆயில் கம்பெனி சிஇஓவும் சரி, 2, 3 பேர் இருக்காங்க. இவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அவங்க ஒரு 10 பைசா நமக்கு செலவு பண்ணாங்களான்னா கிடையாது. ஆனா அதுக்காண்டி நம்ம யார்ட்டயும் எதுவும் எதிர்பார்த்ததில்ல. ஆனா, அவங்க காலைல என்ன பண்ணுவாங்க, "சாமி இத நான் செய்யலாமா? வேண்டாம்." இவ்வளவுதான் கேள்வி அவங்களோட கேள்வி. "இத நான் செய்யலாமா? வேண்டாம்." "இது செய், இல்ல செய்யாதன்னு" நம்ம சொல்லிட்டோம்னா, அவங்க அதுக்கு தகுந்த மாரி பார்த்துப்பாங்க. அப்புறம் வேற இங்க நான் போகலாமா? வேண்டாமா? இல்ல இந்த காரியத்துக்கு நான் இவங்கள எடுக்கலாமா? வேண்டாமா? இதெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா, நான் வரவியோட உபாசனை சொன்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறதுனால, அவங்க நம்ம கிட்ட கேட்டு செய்வாங்க. அப்போ என்னன்னா, அந்த வராகி உபாசனைக்கு வாக்குப்பளிதங்கிறது முக்கியம். நீங்க யார் ஒருத்தர வராகி சம்மந்தமா நீங்க போறீங்களோ, அவங்களுக்கு வாக்குப்பளிதங்கிறது சரியா இருக்கா? இல்ல அவங்கள்ட்ட அந்த அருட்கடாட்சம் இருக்காங்கிறத தேடி போங்க. நல்லதே நடக்கும். கண்டிப்பா சார். ஏன்னா இது ஒரு புனிதமா நடந்துட்டு இருக்கு. ஆன்மீகமா போயிட்டு இருக்கும்போது, இத வச்சு ஒருத்தவங்க வியாபாரப்படுத்துறாங்களே அப்படின்ற ஒரு இது இல்ல எனக்கு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். நானே இத நான் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன வயசுல ஒரு ஒரு காலகட்டத்தில ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அவரு என்னன்னா, அப்புறம் இன்னைக்கு பண்ணும்போது அதான் இன்னைக்கு பல விஷயத்த இப்போ அ நானும் இன்னும் ஒரு சிலர் மட்டும் தான் அந்த ஆன்மீகத்தையும், அறிவியலோட நம்ம தொடர்பு படுத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னும் மத்த யாரும் அத பேசுறதுக்கு இங்க இல்ல. ஆ ஒரு காலகட்டத்தில ஒரு கோயிலுக்கு போயிருக்கும்போது, அவர் என்ன பண்றாரு, தீபாராதன காட்டுறதுக்காக தீபாராதன தட்டு வைக்கிறாரு. அதுல கற்பூரத்த வைக்கிறாரு. அ இது திரைய க்ளோஸ் பண்ணிட்டு, மறுபடியும் திரைய வைக்கிறாரு. ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தா, ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த கற்பூரமானது திடீர்னு பத்தி எரிய ஆரம்பிக்குது. ஓ! அப்ப நாம என்னடா ஒரு ஆச்சரியம் இது என்னது? அப்படிங்கிற மாரி நமக்கு பார்க்குற பாமரன் இன்னமும் அந்த மாரியான ஒரு சில விஷயங்கள என்ன பண்றாங்கன்னா, இந்த வித்தை கட்டுறது, அந்த மேஜிக் கட்டுட்டு அப்பதான் அந்த மேஜிக் பண்றவங்கலாம் இதெல்லாம் இன்னும் நெறைய பேசுற மாரி இருக்கும். மேஜிக் பண்றவங்க என்னன்னா, நான் ஒரு மாந்திரிகன். மாந்திரிகம் இப்படித்தான் ஏமாத்துறாங்க அப்படின்னு. மாந்திரிகம் வேறு, மேஜிக் வேறு. வித்தை சமாச்சாரங்கிறது வேறு.
மாந்திரிகங்கிறது வேறு. இங்கே அது பல பேருக்கு புரியல. இந்த மாரி ஒரு சில வித்தைய காட்டிட்டு, அவங்க என்ன நெனைப்பாங்க, அவங்களோட மனசுல, ஐயோ! ஒரு பெரியவர் இருக்காங்க. இங்க ஒண்ணும் கிடையாது. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். எக்ஸாக்ட்லி. அப்போ இத நம்ம யோசிக்கும்போது, அப்ப இன்னைக்கு உலகம் பல விஷயத்த கத்துக் குடுக்குது. அப்ப இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன கத்துக் குடுக்குறீங்க? அப்ப இவங்கலாம் வந்து பொய்யு, ஃப்ராடு அப்படிங்கிற மாரி ஒரு முத்திரைய அவங்களா சொல்ற அளவுக்கு பண்ணி, இந்த மாரி விஷயத்த தவிர்த்துட்டு, ஆன்மீகத்த செழிக்க வைக்கிறதுக்கு என்னவோ, அத பாருங்க. ஓகே சார். எங்களுக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.